எரிவாயு வரிசை, உணவு வரிசை, மருந்து வரிசை, எண்ணெய் வரிசை, பெட்ரோல் வரிசை சொல்ற அப்படி அல்ல. ரணில் ஆட்சி ஏற்றுக்கொண்டது 2022 வருஷம் மார்ச் மாதத்திலே பிரதமராகி மே மாதத்திலே ஜனாதிபதியானார். ஆனால் 2021 வருஷத்தில் டிசம்பர் மாதத்திலேயே எங்கள் அயலாளர் இந்தியா பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர், 400 கோடி அமெரிக்க டாலர், அதாவது இலங்கை நாணயத்திலே 1,20,000,000 ரூபாய் தருவதற்கு கொள்கை முடிவெடுத்து விட்டார்கள். ரணில் போய் பெற்றுக் கொடுக்கவில்லை, அவங்க தந்தார் எங்களுக்கு. அது ரணில் போய் ஜனாதிபதி வந்தனாலே அதை பயன்படுத்தினார். அதை பயன்படுத்தினால்தான் இந்தியாவில் நாங்கள் உணவு வாங்கினோம், எண்ணெய் வாங்கினோம், மருந்து வாங்கினோம், பொருட்கள் வாங்கினோம். அது மூலமா தான் அது வரிசை இல்லாமல் போனது. ஆகவே வரிசைகளை அழைத்தது ஒழித்தது ரணில் என்று சொல்வது பொய். பிரேமதாச அதிகாரம் தந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் சொல்வது பொய், மறந்து விட வேண்டாம். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது எங்களை பாருங்கள், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது தனக்கு தனது ஆதரவு யாருக்கும் இல்லை என்று சொல்கிறார். நாங்கள் சொல்கிற ஆதரவு வேண்டாம் என்று சொல்கிறோம். அவர் ஓய்வு நிலையில் இருக்கிறார், மஹிந்த ஓய்வு நிலையில் இருக்கிறார், சந்திரிகா ஓய்வு நிலையில் இருக்கிறார். அந்த வரிசையில் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் சேர்ந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது நினைக்கிறேன்.